நல்லது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இது ஆண்டவர் எதிர்பார்ப்பது. நாம் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும், இந்த உலகத்தில் என்ன விதமான பஞ்சங்கள், கொடிய வேதனைகள் வந்தாலும் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. தாவீது அழகாய் இந்த ஆபகுக் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனை களி கூறுவேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். காரணம் என்ன? என்னை அழைத்தார், என்னை தேர்ந்தெடுத்தார். ஒரு மகனாக என்னை அவர் தேர்ந்தெடுத்து என்னை ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக ஆபகுக்க தேவன் அழைத்தார். அப்ப இஸ்ரவேலுக்குள் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பேன். எந்த சூழ்நிலையில் அவர் சொல்றான்னா, 17வது வசனம் எப்படி சொல்லுது? அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போனாலும், அல்லேலூயா, இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எதுவுமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஆண்டவரை தொழுதி ஆராதனை பண்ணி, ஆண்டவரைக்குள் நம் ஆடி பாடி மகிழ வேண்டும். என்ன இருக்கு, என்ன இல்லாத போகிறது? நமக்கு வேண்டிய மட்டும் உணவு வேண்டியது, மற்ற காரியங்கள் என்ன? ஒரு பூமியில உண்பதற்கும் உறவிடவும் உடைகளும் கத்து அனைத்தும் நமக்கு கொடுக்கிற, இதை விட என்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவை? கொடுக்கிற நிச்சயமா தேவன் நமக்கு கொடுப்பார். அதுவரையிலும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டாம். அதுதான் தாவீது சொல்றார். 100வது சங்கீதத்துல 100வது சங்கீதம் இவருமாய் சொல்லுகிறது. 1வது வசனம், பூமியின் குடிகளை சொல்றாரு. எல்லாரும் நம்ம செய்ய வேண்டிய பேசிக் அதான், நம்ம பேசிக் செய்துட்டு இருக்கணும். பூமியின் குடிகளை, ரட்சிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. பேசிக்க அதான். ஆண்டவர் பேசிக்க முதல்ல நம்ம பேசிக்க தெரிஞ்சுக்கிறோம். அஸ்திவாதம் என்ன? அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, ஆண்டவரை எனக்கு நன்மை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை சோர்ந்து இல்ல, அழுதுகிட்டு இல்ல, துக்கத்தோடு அல்ல, கம்பீரமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், புசித்தாலும் புசிக்காவிட்டாலும், குடித்தாலும் குடிக்காவிட்டாலும் நாம் என்ன பண்ண வேண்டுமா? கம்பீரமாய் ஆண்டவரே. ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ உபவாச நாள்ல இருக்கும்போது உன் முகம் வாடாம இருக்க வேண்டுமா? அது மற்றவர்கள் கண்டு ஒரு முகத்தை, ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கிறது என்று கேட்கக்கூடாது. அப்ப அந்த உபவாசம் புண்ணியம் இல்லாத போயிடுமா? இயேசு சொல்றார், உபவாச நாளிலே உன் மூஞ்சை கழுவி உன் தலைக்கு எண்ணெயை பூசி எப்பொழுதும் சிரித்த முகமாய் மகிழ்ச்சியாக இரு. உன் உபவாசம் எனக்கு மட்டும் தெரியட்டும், மற்ற மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது. அப்போது நீ வேண்டுதலும் உன்னுடைய பொருத்தனையும் நிறைவேறாது என்று சொல்லி இயேசு சொல்றார். அப்ப 10 நாள் உபவாசம் இருந்தாலும், 3 நாள் உபவாசம் இருந்தாலும், அல்லது ஒரு நாள் 24 hours நம்ம உபவாசம் இருந்தாலும், அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் அவர் அப்படிதான் நம்ம துதிக்கணும். ஆபகுக் பாருங்களேன்,
ஆட்டு மந்தையில ஆடுகள் இல்லாம போனாலும், மாட்டு கவனத்துல மாடுகள் இல்லாம போனாலும், ஒலிவ மரத்துல கனி இல்லாம போனாலும், நான் கர்த்தரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் துதிப்பேன், அவருக்குள் ஆனந்தமாய் களி கூறுவேன், அவரை பாடி மகிழ்வேன். கொடுக்கிற ஆண்டவர் போனாலும் கொடுப்பார், அது நமக்கு முக்கியம் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை தொழுது கொள்வோம், மகிழ்ச்சியாய் பாடுவோம், மகிழ்ச்சியாய் துதிப்போம். ஆண்டவர் கேட்கிறது அதான். சொல்லுவாங்க, பலனை எதிர்பாராம கடமையை செய் உலகம் சொல்லுகிறது. பலனை எதிர்பார்க்காத உன் கடமையை உத்தமனாய் செய், நிச்சயமாய் உனக்கு உள்ளது கொடுக்கப்படும். இப்படி சொல்லுவாங்க, மரம் வைத்தவர் தண்ணி ஊத்துமா, நீ உன் வேலைகளை நன்றாக செய் என்று உலக பழமொழி சொல்லுது. கர்த்தரும் அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபத்துக்கு சொல்லுகிறத பார்த்து இந்த சப்ஜெக்டை நான் வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம், எனக்குள்ளே ஒரு சமாதானம், எனக்குள்ளே ஒரு ஆனந்தம். உண்மைதான் ஆண்டவரே, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த மகிமை உமக்கு சேர்ந்தது. என்னுடைய வேலை உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது, உம்மை ஸ்தோத்திரிப்பது. அதனால் தாவீது சொல்றார், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அடுத்த 4 வசனம் சொல்லுது பாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். எப்படி சொல்லணும்? மகிழ்ச்சியோடு, நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனை செய்யணும். துக்கத்தோடு அல்ல. துக்கம் ஒரு கொஞ்ச நாள் தாங்க. ஒரு பைபிள் சொல்லுது, கோபம் காலையில தொடங்கி மாலை 6 மணிக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கும் மட்டுக்குள் ஒரு கோபம். ஏன்னா 6 மணிக்கு மேல நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்போ ஒரு கோபம் என்ன பண்ணும்? தனின்னு சொல்ற. ஒருவேளை காலையில் நீ கோபப்பட்டவனாய் இருந்தா மாலைக்குள்ள சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாகவே உன்னுடைய கோபம் தனிந்து போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி, உதுதலும், கொண்டாட்டம். நாம் எதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சிக்கா? மகிழ்ச்சி, முதல்ல மகிழ்ச்சி, இரண்டாவது சந்தோஷம், மூணாவது குதூகலம். மகிழ்ச்சி இருந்தாதான் சந்தோஷம், சந்தோஷம் இருந்தாதான் குதூகலம் வரும். அப்ப ஆண்டவர் யாவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் மாஸ்டரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லாமே போனாலும் கவலை இல்லை, நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை நான் புகழ்வேன், பாடுவேன், மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் பாருங்கள். அல்லேலூயா. சன்னதி முன் எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடு அவருடைய ஆலயத்துக்குள்ளே நுழைய வேண்டாம். எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு, தேவைகள் உண்டு. அவைகள் எல்லாம் ஒரு பொருட்டு அல்ல, அது ஆண்டவருடைய கையில் இருக்கு. ஆபிரகாமை 25 வயசுல 75 வயசுல அவனை அழைத்த ஆண்டவர் 25 வருஷம் அவனோடு வாசம் பண்ணினா. அவனுக்கு என்னது தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். அதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டா. ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் கூட கொடுப்பான். நான் அவரை துதித்து அவர் மீது நான் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று அவர் 25 வருஷம் தேவனை பின்பற்றி போகிற இடமெல்லாம் பலிபீடம் கட்டி மகிழ்ச்சியோடு தன் மந்தையில ஒரு கிடாவை எடுத்து, ஒரு ஆட்டுக்குடி எடுத்து பலி செலுத்தி அவன் நாட்களை வாழ்ந்து வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க சங்கீதம் 47 சங்கீதம் 4:7-8 சொல்லுது. சங்கீதம் 4:7-8 சொல்லுது. அல்லேலூயா. என்ன சொல்லுது? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆசீர்வாதம் எண்ணம் மேலையும், பொருட்கள் மேலையும், சொத்து மேலையும், சுதந்திரம் மேலையும் இல்ல, சந்தோஷம், சமாதானம். இங்க சொல்றாரு தாவீது. இந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்கு உயிர் மூட்டுகிறதா இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஆவிலே மரித்திருப்போமானால் இந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இந்த சத்தியத்தில் நான் ஆராய்ச்சி செய்யும் பொழுது என் ஆத்மா ஒருவேளை சோர்ந்திருக்கலாம். உயிர் ஒரு மூச்சையை அது நமக்கு கொடுக்கிறது. அதிகமாய் நம்ம இதயத்தை அது ஏவ செய்கிறது, மகிழ்ச்சிக்குள்ளாய் நம்மளை நடத்துகிறது. என்ன சொல்றாரு? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்க
பார்க்கிறோம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில். அது எப்பொழுது? கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது. ஒரு வாரம் பட்டினி நம்ம என்ன பண்ணிடும்? 2 நாள் 3 நாள் பட்டினி நம்ம என்ன பண்ணிடும்? வாழ்க்கையில பணமே இல்லை, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணிடும்? ஒன்றும் பண்ணாது. நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஆகாரம் கொடுக்க 430 வருஷம் அடிமையான ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் மீட்கலையா? அறந்துட்டாரா? நம்மளை மறக்க மாட்டார். அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள், அவர்களை விட நாம் நேசிக்க தக்கவர்கள், அவர்களை விட நாம் முன்மாதிரியானவர்கள், அவர்களை விட ஆண்டவர் நம்மளை அதிகமா நேசிக்கிறார். அவர்களுக்கு கொடுத்த அந்த எண்ணெய், திராட்சரசம், இவைகளை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷக்குள், மகிழ்ச்சிக்குள் நான் பெருசா எனக்கு தெரிகிறது என்று தாவீதுக்கு அழகா சொல்றார். 8வது வசனம் விவரமாய் சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். காரணம் என்ன? நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு சாப்பாடு ஒரு பொருள் அல்ல, இந்த உலக பொருளாதாரம் ஒரு பொருள் அல்ல. அவைகள் வரும் போகும், அது கர்த்தர் கொடுப்பது. என் மகிழ்ச்சியை நான் வீணடித்துக்க கூடாது, என் சந்தோஷத்தை நான் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நான் தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் அவரை உயர்த்தி பாடுவதும் நான் அதை விட்டு விலகிடக் கூடாது. அதுவே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் உணவையும் விட எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று தாவீதுக்கு சொல்றேன். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர்தான் நமக்கு நல்ல தூக்கத்தை, நல்ல இளைப்பாறுதலை அவர் கொடுக்க. எத்தனை பேர் நீங்க மாத்திரை போட்டு தூங்குறாங்க? இதுவே நமக்கு கோடி ஆசீர்வாதம். நல்ல தூங்குகிறதே ஒரு கோடி ஆசீர்வாதம். எத்தனை பேர் தூக்கம் இல்லாம இரவு பகலில் மாத்திரை போட்டு 2வது மாத்திரை, 3வது மாத்திரை, 4வது மாத்திரை போட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு இதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் எனக்கு தெரிகிறது. நான் சமாதானத்தோட படுத்துக் கொண்டேன். சாப்பிட்டு ஒரு இட்லியோ 2 இட்லியோ இல்ல ஏதோ ஒன்று, ஒரு பொடி சாதமோ எதை ஒன்று நான் சாப்பிட்டு போது அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டேன். என் படுக்கறைக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியாய் படுத்துக் கொண்டேன். நித்திரை என்னை இழுத்துக் கொண்டது. அல்லேலூயா. என்ன சொல்ற? நித்திரை என்னை இழுத்துக் கொண்டது. நான் படுக்கறைக்கு போகும்போது என் துரியத்தில் ஒன்றுமில்லை. நான் கர்த்தரை பாடி மகிழ்ந்து அவரையே என் உள்ளத்தில் நினைத்துக் கொண்டு நான் படுத்தேன், நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீ ஒருவர் என்னை சுகமா தக்க பண்ணுவேன். நீ ஒருவர் தான் என்னை சுகமா தக்க பண்ணுவேன், ஆரோக்கியமா தக்க பண்ணுவேன், நிம்மதியாய் தக்க பண்ணுவேன் என்று தாவீது கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறது. நமக்கு எத்தனை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதுதான் தாவீது சொல்றாரு 103 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். நமக்கு மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். ஒரு நல்ல மேய்ச்சலை தேவன் நமக்கு தரமாட்டாரா? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? ஒரு நிம்மதியை தரமாட்டாரா? ஒரு பொக்கிஷத்தை தரமாட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரே, காளையை கொடுத்தாரே, நமக்கு செய்ய மாட்டாரா? அவர்களை காட்டிலும் நம்மை அதிகமா நேசிக்கிறாரே, நிச்சயமாய் கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கை கூறுவேன். 19வது வசனம் சொல்லுது. அவருக்கு 19 இப்படி சொல்றார், ஆண்டவராகிய கர்த்தர் அல்லேலூயா. எனக்கு உணவை காட்டிலும், உடைகளை காட்டிலும், உறவிடத்தை காட்டிலும், இந்த உலக பொருளாதாரத்தை காட்டிலும் ஆண்டவர் தான் எனக்கு பலன். அவர் தான் எனக்கு பலன். எல்லாவற்றையும் ஒரு நொடியில, ஒரு மணி நேரத்துல, இல்ல ஒரு வினாடியில இந்த உலகத்துடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் எனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா அவைகளை பெற்றுக்கொள்ள, அதை வாங்கி நான் சேஃப்டி செய்ய, அதை வாங்கி என்னுடைய களஞ்சியத்தில் நிரப்ப எனக்கு என்ன வேணும்? பலன் வேணும். பலன் இல்லாவிட்டால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் அதை ஒரு இடத்துல அதை வைத்துக் கொள்ள முடியாது. அவரே எனக்கு பலன்.
அதை விட என்ன, எனக்கு அவர் கொடுக்கிற வேலை அதுவே எனக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி தான், அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான், அதுவே எனக்கு ஒரு போதுமானதா இருக்கிறது. அவர் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஓட வேண்டும். அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டால் சரி. அப்ப என்னை உயர்த்த ஒரு சுத்தம் இல்லை, நான் அதிகாரி ஆவதற்கு தேவனுக்கு சுத்தம் இல்லை, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னும் நிறைந்து இருப்பதற்கு தேவனுக்கு சுத்தம் இல்லை. அவருக்கு சித்தம் ஒன்று வரும், அப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு என் மீது ஒரு சித்தம் வரும். அதனால் தூரம் இல்லை, சமீபமா இருக்கிறது, என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டும். எதை விரும்புகிறார்? ஸ்தோத்திர ஆராதனை பலியை விரும்புகிறார். அதுதான் தாவீது சங்கீதம் 3:8 இப்படி சொல்றார். சங்கீதம் 3:8 என்ன சொல்லுது? சங்கீதம் 3:8 சொல்றாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருக்கும். அது இருக்கு, எப்ப வேணாலும் தேவனை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனை தொழுது கொள்வதுதான் கஷ்டம். ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் கலி கூறுவது கஷ்டம். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது கஷ்டம். அதை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ரட்சிப்பின் கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருக்கு. அவர் மேல் தான் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்போது நமக்கு உண்டு. நாம் தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு நாளும் நாம் இல்லாமையில இருப்பதில்லை. தேவன் நிச்சயமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு இதை சிந்தித்துதான் இன்னைக்கு ஒவ்வொரு சங்கீத புஸ்தகத்தை, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் எல்லாம் புரட்டி நான் தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என் ஒவ்வொரு வசனத்து மூலமா ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஒவ்வொரு வசனத்து மூலமா இடைப்பட்டார். அதான் எனக்கு ஆபுக்கும் இருதயத்திலே வந்தது. ஆட்டு மந்தையிலே ஒன்றில்லாத போனாலும், மாட்டு தொழுவத்திலே ஒன்றில்லாத போனாலும், என் வீட்டுக்கு முன்பாக இருக்கிற தோட்டத்திலே, திராட்சை தோட்டத்திலே திராட்சை பழத்தினால போனாலும், எது இல்லாத போனாலும் பரவாயில்ல, கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் விடக்கூடாது. அவரை நான் பாடி மகிழ்வதை விடக்கூடாது என்பதை அவருக்கும் அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சியை அடைந்தது போல நாமும் அந்த மகிழ்ச்சிக்குள் சென்றோமானால் நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் கூட கொடுப்பாராம். கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 4:3 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 4:3, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் கேட்பார். அல்லேலூயா. அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டு புள்ள மரணத்தை காப்பாற்றி பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்து, ஆகாருக்கு தண்ணீர் கொடுத்து, ஆகாரி சத்தத்தை கேட்ட ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். நமக்குள்ளே அந்த நம்பிக்கை யாரும் அந்த நம்பிக்கை ஊட்ட முடியாது, கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகாரின் கண்ணி வனாந்தரத்திலே ஆகார் அழுதுகிறார். உள்ள சாக போகிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஆகாரை சாராளுடைய வார்த்தை, அவளை வனாந்தரத்திலே அவளையும் அவர் பிள்ளையை கொண்டு விட்டு என் பிள்ளைக்கு அவன் கடலா இருப்பான் என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, ஆகாரின் கண்ணீரை சத்தத்தை கேட்ட ஆண்டவர் ஒரு ஜெபத்தின் சத்தத்தை கேட்க மாட்டாரா? அதிலே நமக்கு நம்பிக்கை வேண்டுங்க. எப்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நம்மளை பெருக்கத்திலே கொண்டு போக முடியும்? எப்படி நம்மளை ரட்சிப்பிலே கொண்டு போக முடியும்? ஆகாரின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் சத்தத்தை கேட்டு பரலோகத்தில் தேவன் தூதனை அனுப்பி ஆகாருக்கு உதவி செய்தார். உனக்கு எனக்கும் உதவி செய்கிறது எத்தனை அரிது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டாம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில்
அவன் கேட்பான். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். கேட்பான், என்னை உயர்த்துவான், என்னை எல்லா விதத்திலும் என்னை நிற்க வைப்பார். வெட்கப்பட மாட்டேன், என் மகிழ்ச்சிக்குள்ளா நிற்பேன், சந்தோஷமாய் நிற்பேன். என்னை ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் தேவன் என்னை என்ன பண்ண மாட்டார், வெட்கம் அடைய செய்ய மாட்டார் என்று முதல்ல நம்ம இருதயத்துல தேவன் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டாம். என்னதான் செய்வார்? வாசிப்போம். சங்கீதம் 18 29 வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அவர் என்ன செய்ய போறார் என்பதை குறித்து 18வது சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. 29 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சொல்றார், என் ஜெபத்தை அவர் கேட்பார். ஏன்னா அவர் தெரிந்து கொண்டது கர்த்தர். நான் ஆண்டவரை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை. என் மரணத்திலிருந்தை காத்தவர், என்னை வாழ்வழிக்கு என்னை அழைத்தவர், என்னை சுகித்திருக்க என்னை அழைத்தவர், என்னை சமாதானமாய் இருக்க அழைத்தவர், என்னை உயர்த்த அழைத்தவர், என்னை உண்பதற்கு அழைத்தவர், அநேகருக்கு அதிகாரிகளால் மாற்ற என்னை அழைத்தவர். நிச்சயமாய் ஒரு சேனைக்குள்ள பாய போவதற்கு எனக்கு கிருபை அளிப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டுங்க. நமக்குள்ளே இருக்க வேண்டாம். இது சொல்றாங்க தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை, எல்லா பிரச்சனைகளை என்னால தாண்ட முடியுங்க. எல்லா பிரச்சனையும் என்னால மேற்கொள்ள முடியும். அவைகளை நான் சமாளிப்பேன். அவைகளை நான் தாண்டுவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வார். ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். என்னை மேற்கொள்ள அவருடைய கிருபை வரும் என்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் வேதத்தின் மூலம் நான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இருக்க தரிசனம் பேசி நம்ம கையில கொடுத்துட்டார். அடுத்து நம்மகிட்ட பேசுவது என்ன? வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுவோம். வேதத்து மூலமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பாய்வேன், தாண்டுவேன், எல்லாவற்றையும் சமாளிப்பேன், எல்லாவற்றையும் தைரியமாய் நான் பேச பண்ணுவேன். அந்த கிருபை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு, அது மகிழ்ச்சியோடு, ரட்சிப்போடு தேவனுக்குள் நான் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக செய்வேன். தர்மம் செய்தாலும் மகிழ்ச்சியாக செய்வேன். அல்லது ஒருவரோடு நான் பேசினாலும் மகிழ்ச்சியாக பேசுவேன். வேதத்தை வாசித்தாலும் மகிழ்ச்சியோடு வாசிப்பேன். ஆண்டவரை பொழுது கொண்டாலும் மகிழ்ச்சியோடு நான் பேசுவேன். துயரமும் துக்கமும் எனக்கு இல்லை. நான் மகிழ்ச்சியோடு தேவனிடத்தில் பேசுவேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அது எனக்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, இதுதான் எனக்கு முக்கியம். ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதித்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்ற உணர்வு, உணர்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அடுத்தது 30 சொல்றார், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புறமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். ஒரு ஆபத்து ஒண்ணு அழகாதுங்க. ஒரு ஆபத்து படிக்கலாம், படிக்காத இருக்கலாம், பள்ளிக்கூட வாசலுக்கு கூட நம்ம போகாத இருக்கலாம். ஆனா இந்த ஆபத்து நமக்கு வரும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நம்ம அஜாக்கிரதையா இருக்கலாம், ஒருவேளை அவைகளை நாம் கவனிக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் வசனம் நம்மளை புறமிட்டதுங்க. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? கேடகமா இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும், பணக்காரருக்கு மட்டும் இல்லை, ஏழைக்கு மாத்திரம் இல்லை, நம்புகிற எல்லாருக்கும், அடிமை பெண்ணுக்கும், விதவைகளுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும், திக்கத்தவர்களுக்கும், அனாதைகளுக்கும் அவர் எப்படி இருக்கிறார்? தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு கேடகம். இதுவே நமக்கு ஆசீர்வாதங்க. இதுவே நமக்கு அனுகூலம். அணு தினமும் கொடுக்கிற ஆசீர்வாதம். அணு தினமும் தேவன் நம்ம இதை அன்பு வைத்திருக்கிறார். இதுவே பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம கொடுக்கும் போது கொடுப்பான். அது வரையிலும் நான் தேவனை துதிப்போம் மகிழ்ச்சியோடு. ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எது எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. சொல்றது கர்த்தரை புடமிடுகிறார். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னை தகுதிப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னை தேவன் புடமிடுகிறார். எனக்கு ஆபத்து வருகிற நேரத்திலே கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? கேடகமா இருக்கிறார்.
31 சொல்லுது பாருங்க. 31 வசனம். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? இதான் விசுவாசம். என் தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார். அவர் இல்லாத தேவன் இல்லை, அவர் இல்லாத கன்மலை இல்லை, அவர் இல்லாத இரவு பகல் இல்லை. நிச்சயமா என்னை அழைத்த அழைப்பிலே என்னை நிலைநாட்டுவார், அழைத்த அழைப்பிலே என்னை உறுதிப்படுத்துவார், அழைத்த அழைப்பிலே என்னை மேன்மையாக்குவார், அழைத்த அழைப்பிலே என்னை மலை மீது இருக்கிற பட்டினமாய் மாற்றுவார். அது அவருடைய வேலை. என்னை மாற்றுவதும் உயர்த்துவதும் ஆசீர்வதிப்பதும் நடத்துவதும் அது தேவனுடைய வேலை. ஆனா என் வேலை என்ன? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே, என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவதே. இதுதான் ஆபத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான வார்த்தையை ஆபத்துக்கு மூலமா தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். செய்வதை செய்யுங்கள், கொடுக்க வேண்டியதை அவர்கள் கொடுப்பார்கள். ஒரு பழம் இருக்கு, செய்ய வேண்டியதை நீ செய்தா வர வேண்டியது வருமா? செய்ய வேண்டியதை நீ செய்யும் பொழுது வர வேண்டியது நிச்சயமாய் வரும். அது யாரும் தடை பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. 32 சொல்றாரு. என்ன பண்றாரு நம்ம? அவரே என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவையாக்குகிற தேவனே. யார் உன்னை உன் வழியை செவையாக்க முடியும், உன்னை உயர்த்த முடியும்? யாராலையுமே முடியாது, யாராலே முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு எனக்கு ஒரு பெற்று கட்டுங்க, உங்களை யார் உயர்த்த முடியும்? யார் உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உங்க போக்கை அவர் ஆசீர்வதிக்கணும், உங்க வருத்த அவர் தான் ஆசீர்வதிக்கணும், உங்க தூக்கத்தை உங்க நித்திரையை அவர் தான் ஆசீர்வதிக்கணும், உங்களை புறப்படுகிறது அவர் தான், உங்களை உயர்த்துவதும் அவர் தான், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பவர் தான் அவர் தான். யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? தேவனை அல்லாமல், கண்மலை அல்லாமல் யார் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? யார் உங்களை பொருட்கத்திய நன்மைகளை உங்களுக்கு செய்ய முடியும்? நோ, எவர்திங் முடியாது, யாராலுமே முடியாது. உன் நம்பிக்கை இயேசு மேல, முதல்ல உன் நம்பிக்கை இயேசு மேல. தாவீது என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவையாக்குகிறவர் தேவனே. தேவனே என்னை ஆசீர்வதிப்பது தேவனே, என்னை உயர்த்துவது தேவனே, எனக்கு உணவு கொடுப்பது தேவனே, எனக்கு உணவு கொடுப்பது தேவனே, எனக்கு உடை கொடுப்பது தேவனே, எனக்கு வாகனம் கொடுப்பது தேவனே. உன்கிட்ட இருக்கோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் வார்த்தையின் விசுவாசத்தின் வார்த்தை, உன் அறிக்கை, உன் ஜெபத்தின் அறிக்கை, உன் ஜெபத்தின் அறிக்கை, உன் மகிழ்ச்சி சந்தோஷம், உன் சந்தோஷத்தின் குதூகலம், உன் குதூகலத்தின் ஆடல் பாடல் ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். 33 சொல்றாரு, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இதான் விசுவாசம். நிறுத்துவார். இன்னைக்கு நான் ஒருவேளை தரையில நிக்கலாம், நாளைக்கு சிறகத்து மேல நிற்பேன், மலை மீது நிற்பேன், பட்டணத்தில் நிற்பேன். கர்த்தர் அதை வாக்கியம் பண்ணுவார். அது என் விசுவாசத்தில் இருக்கிறது. என் கால்களை மலை மீது அவர் நிற்க செய்வார். அந்த நாள் கர்த்தருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா நான் அந்த விசுவாசத்தை அதை நம்புறேன். ஆபிரகாம் இப்படி செய்தார், ஈசாக்கு இப்படி செய்தார், யாக்கோபு ஒன்றுமில்லாதவனாய் தன் மாமனார் வீட்டுக்கு போய் அங்கே இரு பரிவு ஆசீர்வாதத்தோடு வந்தாங்க. அவரை ஆசீர்வதித்த தேவன் என்னை எப்படி விடுவான்? நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பாங்க, என்னை ஆசீர்வதிப்பார். அதனால நான் சோர்ந்து போயிடுவேனா? அதுக்காக காத்திருப்பேனா? இல்ல. என்ன செய்வேன்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களிக்கூறேன், ஒரு துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்கிறதை சொல்லுவாங்க. என்னை கண்டு ஒருவரும் சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. ரட்சிக்கப்பட்ட நான் சோர்ந்து போனா என்னை பார்ப்பவர்கள் சோர்ந்து போய்வார்கள், என்னோட பேசுகிறவர்கள் சோர்ந்து போய்வார்கள். நானே சோர்ந்து துக்கத்தில் ஆழ்ந்தனா நான் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு நான் சாட்சியாய், மற்றவர்களுக்கு நான் உப்பாய், மற்றவர்களுக்கு நான் வெளிச்சமாய் இருக்க முடியும்? என் முகத்திலே சோர்வும் துக்கமும் தொழிலமும் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நான் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? தேவன் வேதத்தின் முன்பாக
பரவசம் பண்ணுகிறார். நம்மளை பரவசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. 35 சொல்லுது பாருங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அது நிச்சயம், அது சத்தியம், அது உறுதி, அதுதான் அற்புதம். இதுதான் நம்ம நம்பிக்கை. நம்ம செய்ய வேண்டியதை செய்வோங்க. அதுல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ ஆசீர்வதிக்கவில்லையோ, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்து நிற்போம். முதல்ல நாம் நிற்கிறது அதுல ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார், ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் தாய் கருவிலை நம்மளை கண்டார், ஏன் நம்ம 40 வயசுக்கு மேல தேவனுக்கு ரட்சிக்கப்பட்டோம், 20 வயசுல ரட்சிக்கப்பட்டோம், அல்லது என் தாய் தகப்பு ரட்சிக்கப்பட்டிருக்கா, நான் கருவிலை ரட்சிக்கப்பட்டு பிறந்தேன். எதற்கு? எனக்கு ஒரு சேனை உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு ஒரு மகிமை உண்டு, எனக்கு ஒரு தேசம் உண்டு, எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதிலே நான் புசித்து திருப்தி அடைய ஒரு காலம், ஒரு நேரம் வைத்திருக்கார். அதுக்காக நான் கலங்கி தவிப்பது அல்ல. நான் கர்த்தரை துதிப்பேன், அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவதையே நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆபகுக் சொல்லுகிறார். அடுத்தது 36ல ஒரு வசனம் சொல்லுது, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். நம்ம பாதைகளை ஆண்டவர் அனுதினம் அகலமாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம எண்ணங்களை அகலமாக்குகிறார், நம்ம விசுவாசத்தை அகலமாக்குகிறார், நம்ம எல்லா வழிகளையும் ஒரு அகலமாக்கி கொண்டிருக்கிறார். இதுவே பெரிய ஆண்டவர் கொடுக்கிற ஒளி ஆசீர்வாதங்க. இந்த ஆசீர்வாதமே இல்லாம எத்தனை பேர் தடுமாறி இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது நீ உயர்த்தப்பட்டவன் என்பதை மறந்து விடாது. நீ ரோட்ல நடந்து போய் பாரு, தெருவாய் போய் பார், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டு கொடுக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் நீங்கள் விசாரிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் கஷ்டத்துக்குள்ள நீங்கள் உங்கள் அழுகையை, உங்கள் முகத்தை வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் போகும்போது ஐயா இரவு அரிசி இல்லை, பட்டினியா கடந்த ஐயா, குழம்பு இல்லை ஐயா, காய்கறி இல்லை ஐயா, மகன வழக்கு எண்ணெய் இல்லை. எத்தனை பேர் அவர்களை நினைக்கும் பொழுது நீ மேன்மையானவர், நீ மேன்மையானவர், அதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை நாம் புறம்பாக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாள் நாம் புறம்பாக்கி கொண்டிருக்கிறோம். மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் எப்பொழுது நமக்கு கொடுப்பார்? கொஞ்சத்திலே உண்மையாய் கொடுத்த ஆசீர்வாதத்திலே நிறைவாய் மகிழ்ச்சியாய் ரட்சிப்புக்குள் களி கூறாவிட்டால் மேலும் மேலும் தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடும்? கொஞ்சம் ஆசீர்வாதம், இதுல நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதிகம். ஆனா தேவன் இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டி கர்த்தருடைய நாமத்தை இன்னும் கம்பீரமாய் அவரை துதிக்கும் பொழுது அவர் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் தாவீது சொல்றார், சங்கீதம் 19ல 1-5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அழிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தான், அது தன் மணவாளையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையை போல. நினைச்சு பாருங்க, வானத்தை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, காற்றை பாருங்க, இரவை பாருங்க, பகலை பாருங்க. இதெல்லாம் பேச்சு இல்ல, வார்த்தை இல்ல. ஆனா இரவு 12 மணி நேரம் இருந்து ஓடுகிறது, பகல் வருகிறது. பகல் 12 மணி நேரம்
நமக்கு உதவி செய்கிறது, ஓடுகிறது. காற்று வருகிறது, நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது, ஓடுகிறது. வானம் அதோடைய விரிவை பாருங்க. வாயு இல்லை, பேச்சும் இல்லை, குரலும் இல்லை, சத்தமும் இல்லை. ஆனா 5வது வசனம் அழகாய் நமக்கு பதில் கொடுக்கிறது. 5வது வசனம், அது தன் மனவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட. ஓம் பாதையில, ரசிக்கப்பட்ட பாதையில, ஆண்டவரை துதிக்கிற பாதையில, ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாதையில, ஜெபிக்கிற பாதையில உனக்கு ஓட மகிழ்ச்சி இல்லையா? சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? தேவன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் உணவு கொடுக்கிறார், உடல் கொடுக்கிறார், உடல் கொடுக்கிறார், சோ கொடுக்கிறார், ஆரோக்கியம் கொடுக்கிறார். மற்ற மனுஷனுக்கு உண்டாக ஒரு தலையில எண்ணெயும் முகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறாரே, இது உனக்கு போதாதா? இந்த ஆசீர்வாதம் உனக்கு போதாதா? இந்த மகிமை உனக்கு போதாதா? இந்த 4 வசனம் சொல்ல ஒண்ணுமே இல்லை, சத்தம் இல்லை, பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. ஆனா அது தன் வழியிலே ஓடத்தக்கதாக எப்படி இருக்குதா? மகிழ்ச்சியாய் ஓடும். கடலின் அலைகளை. ஏன் கடலுக்கு போறீங்க? எதுக்கு பீச்சுக்கு போறீங்க? ஏன் பீச்சுக்கு போறீங்க? மனசு துக்கமா இருக்குது, அங்க போறீங்க. எதுக்கு பீச்சுக்கு போறீங்க? அந்த அலையை பார்ப்பதற்கு, இந்த தண்ணீர் சத்தத்தை ஓசை கேட்பதற்கு. அது யார்? அந்த சத்தத்தையும் அலைகளையும் ஓசையும் யார் கொடுத்திருக்கிறது? யார் கொடுத்திருக்கிறது சொல்லுங்க. அதுக்கு யார் கொடுத்திருக்கிறது? அந்த அந்த வலையை, அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை யார் கொடுத்திருக்கிறது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை விட நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவதும் எதுக்கு பீச்சு போறோம்? ஏன் போறோம்? அங்கே அந்த அலைகளை பார்த்து, அந்த தண்ணீரை பார்த்து, அந்த சூரியன் அவைகளை பார்த்து நான் மகிழ்ச்சியாக போகிறேன். அவைகளை உண்டாக்கினவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். மகிழ்ச்சி தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என் ஜனத்தின் மேல் இருக்கிறது. எதற்கு பீச்சு போறோம்? எதை பார்க்க போறோம்? ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கு வனாந்தரத்துக்கு போனீங்க? முடிந்து போகிற நாணலை பார்க்க போனீர்களோ என்று இயேசு தன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எதற்கு போனீங்க வனாந்தரத்துக்கு? யோவான் கூட சொல்லுகிறார், எதற்கு வனாந்தரத்துக்கு போனீங்க? குட்டிகளே, யார் உங்களுக்கு மனம் திரும்புதல் ஞானம் எடுக்கிறது, உங்களுக்கு வழியை சபை காட்டி உங்களுக்கு சொன்னது என்று தாவீது யோவான் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், யூத ஜனங்களை பார்த்து கேட்கிறார், யார் உங்களுக்கு வழிகாட்டினது? எதற்கு போனீங்க? நாணலை பார்ப்பதற்காக போனீங்களோ? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் இருக்க இல்லையோ, துதிப்பதில்லை, சோதனை பண்ணுவதில்லை, மற்றவர்களுக்கு நாம் முந்திக்கொண்டு சோதனை பண்ணி அவரோடு மகிழ்ச்சியாக சிரிப்பதில்லை, சந்தோஷமாக இருப்பதில்லை, அவரோடு நாம் இடைப்படுவதில்லை. உங்களோட மகிழ்ச்சியை விட எங்க இருக்குது மகிழ்ச்சி? ஒரு விஷயம் மோசே சொல்லுகிறான், நான் இப்படியாப்பட்ட ஆசீர்வாதமா இருப்பதை விட இஸ்ரவேல் ஜனங்களோடு துக்கத்தை அனுபவித்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, களி கூறுதலா இருக்கிறது என்று சொல்லி மோசே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். இந்த பாவ சந்தோஷத்தை காட்டிலும் இஸ்ரவேல் மக்கள் கஷ்டத்தோடு நான் இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம், சந்தோஷம். கர்த்தரை துதிப்பதும் சோத்திரிப்பதும் அவரை ஆராதனை செய்வதும் அவர் ஆலயத்தில் ஆடி பாடி மகிழ்வதுமே எனக்கு பெரிய களி கூறுதலா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது சங்கீதம் 22:23 சொல்லுது. மூன்றாவது 22 சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவர்களே அவரை துதியுங்கள். இதுதான், கர்த்தருக்கு பயப்படுவதை துதியுங்கள். உனக்கு கொடுத்தாருன்னா கொடுக்காவிட்டவர் கொடுப்பாரு. கொடுக்க வேண்டியது தேவனுடைய வேலை, துதிக்க வேண்டியது நம்முடைய வேலை, ஆராதிக்க வேண்டியது நம்முடைய வேலை, தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய வேலை. அவரை மகிழ்ச்சி ஆக்கணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் நம்முடைய வேலை. துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் அவரை அவருக்குள் களி கூறுங்கள். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதை விட என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
ஆண்டவர் நாளைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதை விட உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கிறேன்? நான் ரட்சிக்கப்பட்டது உலக ஆசீர்வாதத்தால் தான் ரட்சிக்கப்பட்டேன். என்ன ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா கொடுப்பார். ஓகே, உங்களுடைய தேவையை இப்பொழுது ஒரு பேப்பர்ல எழுதி இந்த உண்டியல்ல போடுங்க. சத்தியமா சொல்றேன், தேவன் நிச்சயமா நாளைக்கு அந்த ஒரு தேவையை ஆசீர்வதிப்பார். ஆனா பரலோகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆவியின் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதம், சத்தத்தின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. ஆனா உலகத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் சொல்லீங்க, இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய மகிமையும் அவரை துதிப்பதும் அவர் தோற்றரிப்பதும் அவரை நாடுவதை தேடுங்கள். மற்ற உலக ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கப்படும்? வேதத்துல தாங்க எழுதி இருக்குது. எங்கெங்க எனக்கு வரப்போகுது? இதான் விசுவாசம். இது சொல்வதே 100 வருஷம் இந்த வார்த்தை அப்படியே இருக்குமா? நம்ம 100 வருஷமே வாழ முடியாது. கொடுப்பாருங்க, நமக்கு என்ன வேணும் கொடுப்பாரு. அற்ப காரியங்க ஆண்டவருக்கு. நம்மளை உயர்த்துவது அற்ப காரியம். சுகம் உள்ளவனுக்கும் சுகம் இல்லாதவனுக்கும் சுகத்தை கொடுப்பது தேவனுக்கு லேசான காரியம். உயர்ந்தவனை நேர தாழ்ந்தவனை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான அற்ப காரியம். நம்மளை உயர்த்துவது அடுமைத்த தாவீதை அரசனாக்குறாரே, நமக்கு அதை விட ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதை விட கொஞ்சம் ஒரு 30 மடங்கு நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் தாவீதை 100 மடங்கு ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவன் ராஜாவா இருந்தான். ஆனா ஒரு 30 மடங்கு உலக ஜனங்களை விட 30 மடங்கு என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா தேவன் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 23 அதான் அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. 23 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனப்படுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பக்தியாயிருங்கள். நம்ம பக்தியா இருப்போங்க, அவர் செய்ய வேண்டியதை செய்வார். 24 இப்படி சொல்லுது, 24 இப்படி சொல்லுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறிவிக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு. இது போதாதா? நீ கூப்பிட்டாதானே கேட்பாரு, நீ கூப்பிட்டாதானே கேட்பாரு. நான் முன்னாக முழங்கால் போட்டாதானே கேட்பாரு, ஜெபித்தாதானே கேட்பாரு, ஸ்தோத்திரம் பண்ணாதானே கேட்பாரு, அல்லேலூயா பாடாதானே கேட்பாரு. அவன் தான் துதிப்பதில்லை, ஸ்தோத்திரிப்பதில்லை, ஆராதிப்பதில்லை, அவன் முகத்தை பார்ப்பதில்லை, தேடுவதில்லை. எப்படி அவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு, எப்படி உயர்த்துவாரு? வார்த்தை நமக்காக ஆசீர்வாதத்தை வேதத்துல கொட்டி வைத்திருக்கிறார் என்பதுதான். ஆசீர்வாதத்தை நமக்கு எப்படி வச்சிருக்காரு? வேதத்துல கொட்டி வைத்திருக்கிறார். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகன் காலேஜ் படிச்சான். அவனுக்கு ஃபீஸ் தேவைப்பட வேண்டியதா இருந்தது. தாயானவர் தகப்ப இல்ல, தாய் தான் கொண்டு போய் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய படிப்பை படிக்கும்படி தன் மகனை ஒரு ஹாஸ்டல்ல விட்டு ஒரு காலேஜ்ல சேர்த்துட்டு வந்தாங்க. மொத்த பணம் கட்டிட்டாங்க. மறு வருஷம் வருது, அதுக்கு பணம் கட்டணும். அவங்க சொன்னாங்க, பைபிள் படி, நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வதிப்பார். தாய் ஒரு நல்ல பைபிளை அந்த மகன் கையில கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த ஃபீஸ் கட்டுற நேரம் ஒரு ஆண்டு ஃபுல் பணம் கட்டியாச்சு. அவங்க சொன்னாங்க, அனுதினமும் பணம் வேதத்தை வாசியப்பா, அது ஒண்ணு ஆசீர்வதிக்கும்பா, அது ஒண்ணு உயர்த்தும்பா, அது ஒண்ணு சமாதானப்படுத்தும்பா, அது ஒண்ணு சந்தோஷப்படுத்தும்பா, அது ஒண்ணு மகிழ்ச்சிக்குள்ளாக வைக்கும்பா, நீ படுக்கும்போது இன்பமாய் நித்திரை பண்ணுவப்பா, கர்த்தர் உன்னுடைய தூக்கத்தை ஆசீர்வதிப்பான், நீ வேதத்தை அனுதினமும் ஒரு அதிகாரமாவது அல்லது ஒரு 5 வசனமாவது படியப்பா என்று தாய் தன் மகனுக்கு அறிவுரை கூறி அனுப்பினார்கள். அவனோ வேதத்தை தொடரவில்லை. மறு வருஷம் வந்தது. பணம் 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 அனுப்புங்க, ஃபீஸ் கேட்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, பைபிளை படி, பைபிளை படி, தேவனுடைய ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார், தேவனுடைய உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒரு நாட்கள் அவருக்கு உண்டா இருக்கிறது, ஒரு வருஷங்கள் அவருக்கு உண்டா இருக்கிறது. உன்னுடைய உயர்வு
அவருக்கு இருக்கிறது. நீ பைபிள் படி, பைபிள் படி என்று சொல்லி தாய் ஒவ்வொரு தடையும் போன் போடும் போதெல்லாம் இவர்கள் போன் செய்வார்களாம், பைபிள் படி, பைபிள் படி. அவங்க சொல்லிட்டாங்க, 6 மாசம் ஆச்சு பீஸ் கட்டல, நீ போய் உங்களுடைய வீட்டுல பீஸோட வாப்பா ஆகுதி என்று அனுப்பி விட்டாருங்க. ஓடி வந்தான், வந்து தாயிட்ட முறையிட்டான், நீ பைபிள் படிச்சியா? என்ன பைபிள் 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 என்று பேக்குக்குள்ள இருந்த பைபிளை தூக்கி தாயுடைய முகத்திலே வீசினான். அங்க விழுந்தது பணம், அந்த பைபிள் இருந்து விழுந்து செக்கு விழுந்தது. 1 வருஷத்துக்குரிய பணம் செக்கு அந்த அம்மா அந்த பைபிள்ல வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா என்ன பைபிள் விழுந்தது, போய் பார்த்தா காலேஜுக்குள்ள பீஸ் செக்கு பணம், கொஞ்சம் பணம் கொஞ்சம் அப்படியே இறந்து போனான். அப்பதான் தாய் அவனை பார்த்து சொன்ன, பைபிள் படிப்பான், பைபிள் படிப்பான். மகனே, நீ பைபிள் படித்திருந்தா உனக்கு இந்த துக்கம், இந்த வெறுப்பு, இந்த கோபம் வந்திருக்க. உனக்கு உரியதை கர்த்தர் பைபிளை வைத்திருக்கிறார். உனக்குரிய ஆசீர்வாதத்தை, உனக்குரிய மகிழ்ச்சியை, உனக்குரிய சந்தோஷத்தை இந்த பைபிளை வைத்திருக்கிறார். நீ பைபிளை பிரித்திருந்தா இந்த பைபிள் இந்த பணம் செக்கு உனக்கு தெரிந்திருக்கும். பீஸ் கட்டிருக்கலாம், பணத்தை உன் சொந்த செலவுக்கு நீ செலவு செய்திருக்கலாம். அம்மாவை நீ தேடி இருக்க மாட்டாய். என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு உன் தேவைகளை சந்தித்திருப்பார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, வேதம் ஒரு மனமகிழ்ச்சி, ரட்சிப்பு ஒரு களி கூறுதல், கர்த்தருடைய ஆனந்தம் புறப்படுகிறது, புறப்பட்டு நம்மளை பொன்னாய் மாற்றுகிறது. இதுதான் வேதம். 26 ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அதே சங்கீதத்துலதான் 26 சொல்லுது, சாந்த மனம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இறுதி என்றென்றைக்கு வாழும். துதித்தாதான், ஸ்தோத்தரித்தாதான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தோத்திரம் மாத்திரம் அல்லேலூயா ஓ சோத்திரம் ஓ ஆ ஓ ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சாப்பிடுறோமா? நேரமும் சாப்பிடுகிறோம், எந்நேரமும் குடிக்கிறோம், எந்நேரமும் நாம் படுத்து உறங்குகிறோம், எந்நேரமும் ஆனந்தமா இருக்கிறோம், எந்நேரமும் தலைகளை வாருகிறோம், நம்மளை மகிழ்ச்சியாக்கி கொள்ளுகிறோம். நாம் ஆவிக்குள்ள நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கி கொள்ள வேண்டுங்க. இந்த வசனம் சொல்லுதுங்க, ஆண்டவர் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. அதை நாம் எடுத்துக்கொள்ள நம்ம சோர்வானது, அஜாக்கிரதையானது, இந்த உலகத்தின் மீது நம்ம பார்வை இருக்கிறதுனால வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மறந்து விடுகிறோம். அதை மறந்து மதிக்கட்டத்தனமாய் மறந்து விடுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். மன்னிக்கவும், திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உனக்கு நமக்கு வேணுங்க. சாந்த குணம் தாங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்காமலே சுதந்திரித்துக் கொள்ள ஒரு ஆசீர்வாதங்க. சாந்த குணம் நமக்கு இருக்கா பாருங்களேன். சாந்தம் இருக்கிறது, ஆனா குணம் இல்லைங்க. குணம் இல்லை, சாந்தம் இருக்கிறது, ஆனா குணம் கிடையாது. அதனாலதான் நாம் திருப்தியா இருப்பதில்லை. ஒன்றுக்கும் நாம் தேடுகிறவர்களாய் அலைகிறவர்களாய் இருக்கிறோம். சாந்தம் இருக்கிறது, ஆனா குணம் இல்லைங்க. குணம் நமக்குள்ளே இருக்கிறது. சாந்தம் கர்த்தர் குணம் நமக்கு சாந்தத்தை ஒரு கொடுத்துருவாரு. அந்த சாந்தத்தை பெற்று நாம் குணமடைய வேண்டுங்க. அதுதான் அந்த வேத வசனம் சொல்லுது. சாந்தம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இறுதி என்றென்றைக்கும் வாழ்க வாழும். நீங்க எதையும் தேடி போக வேண்டாம். பேசிக்கு செஞ்சாவும் போதுங்க. பேசிக்கு நீங்க செய்யுங்க, பேசிக்கு செஞ்சா போதும். அஸ்திபாரத்தை சரியா நம்ம போட்டுட்டோம்னா கூடாரம் அழகாய் கட்டப்படுங்க. அது கொத்தனார் கட்டிடுவார். அஸ்திபாரத்தை மட்டும் நீங்க சொல்லணும். ஆண்டவர் நமக்கு அஸ்திபாரத்தை சொல்லுவாரு. அப்பதான் உன் மேல் வீடு நிற்கும். உன் அஸ்திபாரம் சரியில்லைன்னா மேல் வீடு நிற்காது. ஒரு புயல் காத்து வரும்போது, சூறாவளி வரும்போது, சுனாமி வரும்போது, பூமி அதிர்ச்சி வரும்போது, மேல இருக்க அக்கினி விடும்போது பேஸ்மட்டம் சரியாலனா மேல இருக்க கூட சரிஞ்சு விடும். பேஸ்மட்டம் தாங்க கிறிஸ்து. அதுதான் ஜெபம், அதுதான் ஸ்தோத்திரம், அதுதான் ஆனந்த பலி, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம், களி கூறுதல். அதுவே நம்மகிட்ட இல்லைன்னா
எப்படி இந்த கூடாரம் அமைக்கப்படும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது. வேதம் தெளிவாய் சொல்கிறது. துதிப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் துதிப்பார்கள், அவரை துதிப்பார்கள். உங்களில் என்றைக்கு வாழ்ந்த ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, இந்த பூமியில இருக்கிற நாள் வரையிலும் நீ மட்டும் இல்ல, உன் சந்ததி 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 வாழ்ந்துகிட்டே இருக்குங்க. எதற்கு நாம் அலைந்து திரிந்து ஓடுவதில்லை? சங்கீதம் 23:4 சொல்றாரு. நீங்க இப்படி ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரம், ஒரு பேசிக்கு வந்துட்டீங்கன்னா சொல்றாரு தாவீது, நல்ல ஒரு பேசிக்கு நீங்க வந்தவங்க கர்த்தர் மீது முழுமையான நம்பிக்கை உறுதியோடு நீங்க கர்த்தர் பக்கம் சார்ந்துட்டீங்கன்னா, தாவீது சொல்றாரு அழகான வசனங்க, நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்றாரு நீங்க எதுவுமே நான் அணுகாதுங்க, நான் பயப்பட மாட்டேன். நம்ம பயப்பட்டாதான் நமக்கு நேரிடுங்க. நேரிட்டோம், பயந்தாதான் நேரிடும். நம்ம பயப்படல வச்சுங்க, ஆண்டவர் நமக்கு கொண்டாக போகிறவராக இருக்கிறார். அழகான வசனம், ரொம்ப நான் நேசிக்கிறேன் அந்த வசனத்தை. நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. அதுதான் அந்த ஒரு விஷயம் நமக்கு வேணுங்க. தேவன் எவ்வளவு நம்மோடு கூட இருக்கிறாருங்க, நம்மோடு இருக்கிறார், நம்மோடு வருகிறார், நம்மோடு இளைப்பாறுகிறார், நம்மோடு உட்கார்கிறார், நம்மளோடு சாப்பிடுகிறார். நம்ம பெற்றுக்கு போகும்போது அவர் நம்மோடு வருகிறார். ஏன்னா நம்ம நித்திரையை, நம்ம தூக்கத்தை ஆசீர்வதிப்பதற்கு, நம்ம பிரயாணம் போகும்போது நம்மோடு வருகிறார், நம்ம வேலைக்கு போகும்போது நம்மோடு வருகிறார். ஒரு வசனம் சொல்லுது, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னை என்ன பண்ண உன்னோடு கூட இருப்பேன். இது போது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுங்க. மேல ஆசீர்வாதம் கொடுப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது, அவருடைய செயல்பாடா இருக்கிறது. இதுவே எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்பதை நான் பார்க்கிறேன். இதுவே எத்தனை பேர் இல்லாம அலைறாங்க, மாண்டு போகிறார்கள், மரித்து போகிறார்கள், இல்லாம போகிறார்கள், ஓடி போகிறார்கள். நம்ம ஓடாத இருப்பது தேவனுடைய கிருபை, அசையாத இருப்பது கர்த்தருடைய கிருபை, துக்கத்தில் ஆழ்ந்து போகாது கர்த்தருடைய கிருபை, பட்டினியில மாண்டு போகாத தேவனுடைய கிருபை, வியாதியில செத்து போகாத தேவனுடைய கிருபை. இந்த கிருபை விட உலக ஆசீர்வாதம் என்னங்க? அது தேவன் கொடுப்பதுங்க. எனக்கு அது உண்டு, உலக ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. அது வேலை நேரத்துல நிச்சயமா நமக்கு கொடுப்பார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீ நீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. உமது கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது. அதுவே நான் செய்த பாக்கியமா இல்லை என் தாய் தந்தை செய்த பாக்கியமா? இல்ல, இயேசு எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த பாக்கியம், ரத்தத்தை சிந்தின பாக்கியம், காயப்பட்ட பாக்கியம், எனக்காக ஜீவனை கொடுத்த பாக்கியம், மறுபடியும் உயிர் எழுந்து தன் ஜீவனோடு பிதாவின் வலது பக்கத்தில் எனக்காக பெருமூச்சோடு வேண்டிக் கொண்டிருப்பது என்னுடைய பாக்கியம். அதுதான் என்னை ஆற்றி தேற்றி இந்நாள் வரையிலும் என்னை மகிழ்ச்சியோடு களிக்கூறுதலோடு கொண்டு போகிறது என்று வேத வசனம் நம்மளை திடப்படுத்தி மகிழ்ச்சியாக்குகிறது. 24வது சங்கீதத்துல 4:5 இப்படி சொல்றாரு, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருப்பான், அவர் மகிழ்ச்சிக்குள்ளே இருப்பான், அவர் களிக்கூறுதலில் இருப்பான், அவரை அதிகமாய் தேடுவான், அதிகமாக அவரை பின்பற்றுவான், ஆனந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் தேவனை துதிப்பான். இந்த உலகத்தின் வேலை கொஞ்சம் வேலை, அது ஒண்ணு நம்மளை பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நடத்துறாருங்க. கர்த்தரை துதிப்பது தாங்க மேன்மையான ஆசீர்வாதம், கர்த்தரை ஆராதிப்பது தாங்க மேன்மையான ஆசீர்வாதம். உலக நம் வேலைகளினால் எத்தனை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்க முடியும்? இல்லை, அது ஒரு பகுதி தான். உலகத்தின் வேலை ஒரு பகுதி தான். ஆனால் கிறிஸ்தவனுக்கு துதிப்பதுதான் வேலை, ஸ்தோத்திரம் பண்ணுவதுதான் வேலை, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் வேலை. எனக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ, வேதம் எனக்கு எழுதி வைத்திருக்கிற வேதத்தம் சொல்லுகிறது. வேலை ஒரு பகுதி, ஆனா துதிப்பதே நமக்கு வேலை, ஸ்தோத்திரம் பண்ணுவதே வேலை.
8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொருட்களை அங்கே வைத்து விட்டு அப்படியே பாத்ரூம்ல போய் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே தண்ணீரை உடம்புல ஊத்திக்கிட்டு அப்படியே சோப் போட்டு நம்மளை கொஞ்சம் பேணி காத்து மறுபடியும் வந்து அந்த டிரெஸ் போட்டு அந்த பைபிளை கையில் எடுத்து அந்த தேவாலயத்துக்கு போய் அங்கே 1 மணி நேரம் ஜெபித்த பிறகுதான் அந்த 12 மணி நேரம் வேலையை விட இந்த 1 மணி நேரத்தோடைய பாதத்தை அமர்ந்து ஜெபிக்கிறல்ல, இதுதான் உனக்கு பாக்கியம். இதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை, உன் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை, உன் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதத்தை, உன் குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தை, உன் மேன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த 12 மணி நேரம் செய்த அந்த வேலை உனக்கு மறக்கப்படுகிறது, அந்த துன்பம் மறக்கப்படுகிறது, அந்த துயரம் மறக்கப்படுகிறது. அந்த 1 மணி நேரம் உன் தேவனை தேடுகிற அந்த தேடல், அவரோடு கூட நீ மனமகிழ்ச்சியா இருந்து தேவன் ரட்சிப்புக்குள் களி கூறும்போது அந்த வேலைகளை மறந்து விடுகிறார். மறுநாள் ஒரு புத்துணர்வோடு உன்னுடைய வேலைக்கு நீ செல்லும் பொழுது மறுபடி வந்து நீ ஜெபிக்க உன்னை ஆயத்தம் பண்ணும் பொழுது அதுதான் மனமகிழ்ச்சி, அதுதான் இன்பம், அதுதான் முதுகலம். நம்ம எல்லா துக்கத்தையும் மறந்து விடுகிறோம். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? அவருக்கு உரியதை நிச்சயமா நமக்கு செய்வார். என் புள்ள உலக வேலையை அவன் ஒரு பொருட்டாய் எண்ணாம அவ்வளவு வேலைகளிலும் சுமைகளிலும் கஷ்டங்களிலும் அவன் வந்து குளித்து மறுபடியும் தன்னுடைய பலத்தை இடை கட்டிக் கொண்டு என் ஆலயத்துக்கு வந்து என்னை துதிக்கிறான், என்னை ஸ்தோத்திரிக்கிறான், எனக்குள் களி கூறுகிறான். அதுவே மேன்மை அல்லவா? அவனை நான் எப்படி அவனை விட முடியும் என்றுதான் இந்த வேத வசனம் கோலும் ஒரு தடியும் என்ன பண்ணுகிறது? என்ன தேற்றி ஆற்றி உமது ஐசுவத்தினால் என பெரியவனாய் மாற்றுகிறது. இதுதான் ஆசீர்வாதம். 5 சொல்றார் பாருங்களே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தம் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். இந்த 12 மணி நேரம் 10 மணி நேரம் நீ சொல்லக்கூடாது. எவ்வளவு கஷ்டமான நான் வேலை செய்துட்டு வர தெரியுமா? நீ என்னை சர்ச்சைக்கு கூப்பிடுறீங்க, எவ்வளவு பாடுகள் தெரியுமா? அது நீ சொல்லக்கூடாது. அது சொன்னா உனக்கு மேன்மை ஆசீர்வாதம் கிடைக்காது. இது நம்முடைய வேலை, நம்முடைய கடமை. நம்முடைய தொழுது கொள்வது நம்முடைய கடமை, நம்முடைய வேலையா இருக்கிறது. அதில் ஒரு வேலையா நம்ம பார்த்தோம்னா எப்படிங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், புசிக்க முடியும், திருப்தியா இருக்க முடியும், மகிழ்ந்திருக்க முடியும், புசித்திருக்க முடியும். 1 மணி நேரம் நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் மறந்து விடுகிறோம், ஜெபத்தை மறந்து விடுகிறோம், சௌத்திரத்தை மறந்து விடுகிறோம். எப்படி தேவன் மனமுகர்ந்து நம்மளை அவரை ஆசீர்வதிக்க முடியும்? பாருங்களேன், இந்த ஆபத்துக்கு சொல்றாருங்க, ஆட்டில மந்தைகள் இல்லாம போகலாம், தொழுவத்திலே மாடுகள் இல்லாம போகலாம், திராட்சை தோட்டத்திலே திராட்சை பழம் இல்லாத போகலாம், ஒலிவ மரத்திலே ஒலிவ கன்று இல்லாத போகலாம். ஆனா எப்பொழுது நான் தேவனுக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பு தேவனுக்குள் கலிப்பு. இன்னைக்கு நான் அதைதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரு இன்னைக்கும் என்ன இருக்கோ இல்லையோ தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆடி பாடி மகிழ்ந்தனாய் பாருங்கள். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு காற்றுல பறந்து போவது போல பறந்து போயிடும். ஒரு புது இருதயமாய் வந்துடும். புது இருதயம், புது ஆசீர்வாதம், புது மகிமை, புது யோசனை, புது தப்பு நமக்கு வரும் பொழுது அன்புடைய நாம நமக்குள்ளே மகிமை அடையுங்க. அடுத்தது 25:12-13 சொல்றார். சங்கீதம் 25:12-13 இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆசீர்வாதத்தை. உனக்கு எங்க ஆசீர்வாதம் இருப்பது கர்த்தர் காட்டுவார். இங்க போ. ஈசாக்கு கர்த்தர் சொன்னார், எல்லாரும் ஊரை விட்டு புறப்பட்டு ஓடினாங்க. ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சத்தை விட ஈசாக்கு காலத்துல ஒரு பஞ்சம் வந்து விட்டது. எல்லாரும் அங்கும் எங்கும் ஓடினாங்க. இவன் ஒரு பலியை செலுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டு சொன்னாரு, ஈசாக்கு இங்கே இரு, நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொன்னார். இங்கே இருப்பா, உன் அப்பாவுக்கு நான் உன்னை கொடுத்தேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறப்பா, கொஞ்சம் பொறு, இங்கே இரு. அந்த வசனம் எங்க இருக்குது?
ஆதியாகமம் 26:13-12. அதை நான் சொல்லக்கூடாது, வாசித்து காக்கணும். 12 தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இங்க பாருங்க, ஒண்ணு சொல்லுது, ஒண்ண வாசிங்க. ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டா. இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டா. எப்பொழுது? யாருடைய காலத்துல? ஈசாக்குடைய காலத்துல. ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் உண்டானது, அதை விட ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. அது யாருடைய காலத்துல? ஈசாக்கு. ஈசாக்கு ஈசாக்கு அங்கிருந்து ஓட, அந்நிய தேசத்துக்கு ஓட பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார், எங்க போவானாப்பா, எங்க இருப்பா. 3 சொல்றாரு பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. மேல சொல்றாரு 2, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் ஒரு சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஓ மை லார்ட் ஜீசஸ். அவர் சொன்னபடி செய்தான். சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி செய்தாங்க. நம்ம இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடாது. எல்லாரும் ஓடுறாங்க, நாம ஓட்டணுமா? ரெட்டிப்பான பஞ்சம் வந்துடும், பணம் கஷ்டம் வந்துடும். வேதம் சொல்லுதுங்க, வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை புரட்டி பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் குறை வராது. ஒருவேளை பட்டினி வேணா வரும், குறைகள் வராது, துக்கம் வராது, துயரம் வராது, மன கஷ்டம் வராது, பண கஷ்டமும் வராது. நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லாது இராம போவார். வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அவர்தான் சொன்னார், கர்த்தருக்கு தரிசனமானா பெரிய பஞ்சம். அப்போதுதான் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விரிக்கடைந்தான், மகா பெரியவனானான். ஆண்டவர் அவனோடு இருந்ததுனால, ஜெபித்ததுனால, தோத்திரம் பண்ணியதுனால, கம்பீரமாய் பாடினதுனால, களி கூறுவதனால உலகத்தை பார்க்கவில்லை, ஜீவனை பார்க்கவில்லை, உலகத்தில் பஞ்சத்தை பார்க்கவில்லை, கர்த்தருடைய முகத்தை பார்த்தான். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அடைந்தான். 13 என்ன சொல்லுது? சங்கீதம் 24:13 என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். 25 சங்கீதம் 25. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். எனக்கு காண்பார் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார், எவ்வளவு பெரியவர். 12 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொண்ட வழியை, தாம் என்ன அவர் தெரிந்து கொண்டாரோ அதை போதி பாருங்க. எனக்கு காண்பார்களே 13 சொல்றாரு, அவன் ஆத்துமா நன்மையால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆத்மா எப்படி? நன்மையால் தங்கும், வெறுமையா அல்ல, ஒன்றுமில்லாம இல்ல, ஆசீர்வதித்து நான் நன்மையால் தங்கும். நீ எகிப்து போக வேணாம், இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். என் ஆசீர்வாதத்தை நீ புசித்து திருப்தி அடைந்து இங்கே அமர்ந்திரு. எவ்வளவோ உனக்கு மிச்சத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ மழையை காண மாட்ட, பனியை காண மாட்ட, ஆனா உன் விதைகள் உனக்கு தானியத்தையும் நன்மையும் கொண்டு வரும் என்று தேவன் அவனோடு பேசினார். சங்கீதம் 24:1 என்ன காரணம் தெரியுமா? கடைசியில சொல்றாரு 24:1 தெளிவா சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் உலகமும் அது உள்ள குடிகளும். இந்த உலகமே கர்த்தருக்கு தான். நம்ம மாயவரத்துக்கு போனாலும், தஞ்சாவூருக்கு போனாலும், திருச்சிக்கு போனாலும்,
அண்ணாப்பட்டிக்கு போனாலும் இன்னப்பட்டிக்கு போனாலும் எங்கு போனாலும் அவர் ஆசீர்வாதம் தான். கோலாப்பட்டியம் போனாலும் தத்தாப்பட்டியம் போனாலும் கரூர் போனாலும் காணாந்தேசத்துக்கு போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இந்த மாயவரத்துல கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க, தஞ்சாவூர்ல கேட்டாங்க. ஆனா தலையில மட்டும் என்ன கேட்கல என்று நாம் எதையும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அவர் நம்மளை கேட்டு வாங்கியிருக்கிறார். ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மகிமைப்படுத்துவது. நம்ம நோய்பட்டு மரித்தா கர்த்தருக்கு துக்கம் அவருக்கு தாங்க. நம்ம பிச்சை எடுக்கிறது அவருக்கு தான் துக்கம். தாவீது சொல்றான், நான் இளைஞனானே, முதியவனானே, புருஷனானே, இஸ்ரவேல் ஜனம் அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது இது நாள் வரையிலும் நான் கண்டதும் இல்லை, காதால கேட்டதும் இல்லை, என் கண்ணால பார்த்ததும் இல்லை என்று அவன் பறைசாற்றுகிறதை நாம் நம்மளால் முடிகிறது, நம்மளால் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனே, பிள்ளைகளே, அப்போ இவன் சொன்னது சரிதானே, ஆபத்துக்கு சொன்னது சரிதானே, உண்மைதானே? அப்படி என்ன சொல்லிட்டான் ஆபத்துக்கு? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவன் என் ரட்சிப்புக்குள் தேவன் என்ன பண்ணுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் சொல்லிட்டு தான் கீழே 19 சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறவர், என்னை வாழ வைக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் பெயரை பெருமைப்படுத்துகிறவர், என் வாழ்வை, என் வழியை, என் போக்கை செம்மைப்படுத்துகிறவர் கர்த்தரே, கர்த்தரே, கர்த்தரே என்று நீ கர்த்தருடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் உன்னை ஒருவேளை அத்தி மரத்துல துரிவிடாம போகலாம், திராட்சை செடியில பழம் இல்லாம போகலாம், ஒலிவ மரத்துல கனி இல்லாம போகலாம், வயல்களிலே தானியம் இல்லாம போகலாம், ஆடுகளிலே மந்தைகளிலே பலனற்று போகலாம், முதலற்று போகலாம், தொழுவத்திலே மாடு இல்லாம போகலாம். அவன் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லாம போகாது. அல்லேலூயா. வேறு விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதித்திருவார். ஆனா நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறும்போது நிச்சயமா தேவன் உன்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராய் இருக்கிறார். நீ துதிப்பதே உனக்கு ஒரு ஆசீர்வாதம், கர்த்தரை தேடுவதே உனக்கு ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருக்குள் களி கூறுவதே ஒரு ஆசீர்வாதம், அவருடைய சமூகத்தை இன்புறுவதே ஒரு ஆசீர்வாதம், நீ பாடி மகிழ்வதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது, தேடி போவதல்ல. ஆசீர்வாதத்தை தேடி போவதல்ல, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பது. அவர் இஷ்டமானவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நாம் அவரை தொழுது வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை களி கூற வேண்டும். அவரே தேவன் என்று, ஆடுகளுக்கு மேய்ச்சல் என்று நாம் களி அவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கேட்காமலே அவர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றுதான் வேதம் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு நல்லவனா இருக்கிறார். அப்ப நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், மற்றவைகள் கூட எனக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கொடுப்பான். பூமியும் அது நிலவும் குடிகளும் யாருடையது? கர்த்தர். நம்ம எல்லாம் கர்த்தருடையவர்கள். நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவருக்கு விருப்பம், அவருக்கு எண்ணம், ஏக்கம், அதுதான் உண்மை. நம்ம அவருடைய குடிகளா இருக்கிறோம். நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எல்லாரும் குழந்தை போடலாம். இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஓ மை லார்ட், thank you Jesus. கர்த்தர் இந்த நாளை
இருந்து கொண்டபடி நாம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உன் நாமத்திற்கு மகிமை. ஆசீர்வதியும். அந்த அருமை பிள்ளைகள் அழகான சத்தியத்தை கேட்டாங்க. முதலாவது நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எதுவுமே இல்லாத இருக்கலாம், ஆனால் நான் துதிப்பதை விடக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணதை விடக்கூடாது, கர்த்தரை மகிமைப்படுத்த விடக்கூடாது, அவருக்குள் மகிழ்ந்திருப்பதை விடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தால் போதும், அவர் செய்ய வேண்டியதை தானா செய்வார். தானியேல் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் மீது ஒரு குற்றங்கள் சுமத்தப்பட்டது. அவன் கீழ்ப்படிந்தான். நான் செய்தது தவறு, ஆனாலும் என் பழக்கத்தின்படி நான் ஒரு நாளைக்கு 3 வேளை என் தேவனாய் கர்த்தரை தொழுது கொண்ட ஒரு முகத்தை நான் தேடுவேன். அது என்னுடைய பழக்கம். என் பழக்கத்தினால மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நானும் அதில் கையெழுத்து இட்டேன் என்று சொல்லி ராஜா கிட்ட என் வேலையை நான் செய்த ராஜாவே. எல்லாரும் குற்றம் சுமந்தாங்க. அதை அவர் ஒற்றுக்கொண்டார். எனக்கு என்ன தண்டனை என்பது? சிங்கத்தின் குகையிலே போட வேண்டும். அவன் சொன்னான், எஸ், என்னை போடுங்கள். சிங்கத்தின் குகையிலே போட்ட பொழுது அவன் ஜீவனுள்ள தேவனை ஆராதனை செய்கிறான் அல்லவா? அந்த ஆராதனை அது சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது. ஆபத்து அவனை தொடரவில்லைங்க. துக்கம் அவனை தொடல, துயரம் அவனை தொடல, கண்ணீர் அவனை தொடல, மரணம் அவனை தொடல. எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. காரணம் அவனுடைய ஜெபம், அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய களி கூறுதல். தேவனுடைய சமூகத்தை ஒரு நாளைக்கு 3 வேளை அவன் தேடினதனால் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாருங்க. நீ கட்டி போட வேணாம், தேவன் கட்டி போடுவாருங்க. அது தன் அறியாமலே அவன் 3 வேளையும் தேவனை தொழுது கொள்கிற பழக்கம் அவனுக்குள்ள இருந்ததுங்க. அவன் செய்ய வேண்டியதை செய்தான். கர்த்தர் அவனுக்கு செய்ய வேண்டியதை. மரண இருள் பள்ளத்தாக்கிலே நான் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சிங்கத்தின் வாயிலே போட்டாலும், கரடி வாயிலே போட்டாலும், மரண பள்ளத்தாக்கிலே போட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? என்னோட கூட இருக்கிறார். இதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஓ மை லார்ட் ஜீசஸ். இந்த விசுவாசம் எல்லாவற்றையும் நம்மளை ஆண்டவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுவான். ஆண்டவரே அப்படி செய்வதற்காக, செய்ய போவதற்காக போகிறோம். கேட்ட மக்களுடைய வாழ்வு ஒரு பெரிய இன்பத்தை, ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, களிக்கூறுதலை நீ கொடுக்க போவதற்காக போகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்த காத்துக்கொள்ளும். கிருபையால் மொழி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.